சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த சபாபதியை ஏன் தேடுறீங்க? சார், அந்த ஆளோட தொழில் என்னன்னு தெரியுமா? சாமி சிலைகளை திருடி விற்கிறது. இதுவரைக்கும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சாமி சிலைகளை திருடி வித்திருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த ஆள்கிட்ட வேலை பார்த்த கயல்விழிங்கிற ஒரு பொண்ணை அவங்கள பத்தின ரகசியம் எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக கொலை பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல உங்க பையன் சூர்யாவையும் உங்க மருமக காயத்ரியும் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. என்னது? சபாபதி சூர்யாவையும் காயத்ரியும் கொலை பண்ண ட்ரை பண்ணானா? சூர்யாவும் காயத்ரியும் சித்தரடி கிராமத்துக்கு போனாங்கல்ல, ஆமா. அந்த கோயில்ல விலை மதிக்க முடியாத அளவுக்கு ஒரு மரகத லிங்கம் இருக்கு. அன்னைக்கு தப்பிச்சு போகும்போது நான் தான் காலில் சுட்டேன். குண்டடிப்பட்ட சபாபதியையும் அவன் பொண்ணையும் உங்க ஒய்ஃப் தான் காப்பாத்தி வச்சிருக்காங்க. இத பாரு முத்தையா, காப்பாத்தி வச்சிருக்கேன்னு சொல்றல, அதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஏன் இல்ல கான்ஸ்டபிள் சார், என்னடா அது வீடு பார்க்க வந்தவங்க போலீஸா வந்திருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? இவங்க வீடு பார்க்க வந்தவங்க இல்ல, உங்களை வேவு பார்க்க வந்தவங்க. இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் போய் சொல்லணும்? அதுதான் உங்க ஆளுங்க வந்து வேவு பார்த்தாங்கல்ல, அவங்க கிட்டே கேளுங்க. எங்க வீட்ல என் அண்ணன் இருந்தாரா இல்ல என் அண்ணன் பொண்ணு இருந்தாலான்னு கேளுங்க. வெண்ணிலா இருந்தாரா இல்ல இருக்காரு? என்னம்மா உளற? அவங்க ஒன்றும் உளரல மேடம். நாங்கள் வீட்டை பார்த்துட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே நீங்கள் ஒரு டாக்டரை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரல. உங்களை நாங்க 2 பேரும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தோம். இதுக்கு மேலேயும் போய் சொல்லாதீங்கம்மா. என்னங்க நீங்க? இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. என்னன்னு கேளுங்களேன். உன் அண்ணனை எங்க மறைச்சு வச்சிருக்க? என்னங்க சொல்லு, உன் அண்ணனை எங்க மறைச்சு வச்சிருக்க? ஐயோ, என்னங்க இது? நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்க? 32 வருஷமா உங்களுக்கு நான் பொண்டாட்டியா இருந்திருக்கேன். நிறுத்து. எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு முன்னாடி உன் அண்ணனுக்கு நீ தங்கச்சி தானே? இந்த 2-3 நாளாவே உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லடி. அடிக்கடி வெளியில போறது, லேட்டா வீட்டுக்கு திரும்பி வர்றது, இப்படி எல்லாத்துக்கும் மேல நான் பழைய வீட்டு சாவியை கேட்டப்ப சாவியை காணோன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு எனக்கு முன்னாடி நீ அந்த வீட்டுல போய் நின்னு இருக்க. இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப எனக்கே உன் மேல சந்தேகமா தாண்டி இருக்கு. முத்தையா சார், இவங்க கிட்ட இங்க பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இவங்களை கூட்டிட்டு போய் அந்த வீட்லயே போய் பாத்திரலாம். கிளம்புங்கம்மா. என்ன பாக்குற? கிளம்ப. மறக்காம அந்த தட்டு முட்டு பாத்திரம் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அந்த ரூம் சாவியும் எடுத்துட்டு வாங்க. என்ன பார்த்துட்டு இருக்க?
கிளம்பு. வான்னு சொல்றேன்ல, போ. என்னடா இது, ஊருக்கு வந்துட்டுமே இன்னும் கோயிலுக்கு கூட்டிட்டு வரலன்னு பார்த்தேன். நீ கரெக்டா கூட்டிட்டு வந்துட்ட. பேசாம வாங்க, சாமி கண்ணு குத்திட போகுது. அப்படி சொல்லி எனக்கு காது குத்தலான்னு பாக்குறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அதான் ஏற்கனவே குத்தி இருக்கே. அதான் நீங்க எல்லாம் சேர்ந்து கட்டிட்டீங்களே, அப்புறம் என்ன? ஏய், இந்த மாதிரி எல்லாம் சிரிக்காது, அதுவும் கோயிலுக்கு வந்து. ஏன் சாமி ஏன் கண்ணையும் குத்திருமா? சாமி உன்னை கண்ணை குத்தாது, நான் உன்னை குத்திட்ட போறேன். வாமா காயத்ரி, உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா சாமி? எல்லாம் ரெடியா இருக்குமா, நீங்க 2 பேரும் வந்த உடனே ஆரம்பிச்சிடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன காயத்ரி, அப்படி என்ன ஸ்பெஷல் பூஜை சொல்லியிருக்க? சொல்றேன் சூர்யா. உங்க பேர் ராசியை சொல்லுங்க. சூர்யா, கன்னிராசி, உத்தர நட்சத்திரம். கோயிலுக்கு போனோமா, சாமி கும்பிட்டோமான்னு திரும்பி வராம இவ என்ன சார் கோயிலுக்குள்ள இன்னும் பண்ணிட்டு இருக்கா? உன் ராசி நட்சத்திரம் சொல்லுமா. காயத்ரி, விருச்சிக நட்சத்திரம், அனுஷ ராசி. என்ன மேடம் எல்லாத்துக்கும் இப்படி அவசரப்படுறீங்க? சில விஷயத்துக்கு பொறுமையா இருந்தா தான் பெஸ்டா கிடைக்கும் மேடம். பொறுமையா இருக்கிறதுக்கு எனக்கும் தெரியும் சார். ஆனா இந்த காயத்ரி விஷயத்துல பொறுமையா இருந்த என்னையே தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பா. உங்களுக்கு அந்த காயத்ரியை பார்த்தா அவ்வளவு பயமா? பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எச்சரிக்கை தான். எப்பவுமே நமக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு யோசிக்க கூடாது சார். நம்ம எதிரிக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு தான் யோசிக்கணும். அப்பதான் எதிரியை விட அதிகமான பலத்தோட நாம் இருக்க முடியும். ஆனா இப்ப கூட பாருங்க, எனக்கு சூர்யா கிடைக்கணும்னு நான் உங்களை வச்சு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ எனக்கு சூர்யா கிடைக்க கூடாதுன்னு கோயிலுக்குள்ள வச்சு ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பா. மேடம், கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அளவுக்கு சூர்யாவை உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அவர்தான் என் உலகம். மேடம், லவ் பண்றவங்க எல்லாருமே சொல்ற வார்த்தை தான் இது. ஆனா நீங்க அந்த சூர்யாவை நார்மலா லவ் பண்ணல, வெறித்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணு ஒருத்தர் மேல இவ்வளவு அன்பா இருக்கானா அதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். காரணத்தோட ஒருத்தர் மேல அன்பு வச்சா அந்த அன்புக்கு வேல்யூ இல்ல சார். காரணமே இல்லாம வரணும், அதுக்கு பேர் தான் அன்பு. சூர்யாவை எனக்கு பிடிக்கும் சார். சூர்யாவை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். நல்லா வேண்டிக்கங்க. கவலையே படாதீங்க, இனிமே எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்க முடியாது. இந்தம்மா, இந்த ருத்ராட்சத்தை உன் கையாலேயே கட்டி விடுமா. அம்மா, இந்த ருத்ராட்சம் அவர் கழுத்துல இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அம்மா, பிரகாரத்தை சுத்தி வாங்கம்மா. அந்த காயத்ரியால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. கவலைப்படாதீங்க மேடம், நீங்க எவ்வளவு தூரம் சொல்லும்போது கண்டிப்பா அந்த சூர்யாவை உங்க கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு மேடம் இப்பவே தேங்க்ஸ் சொல்றீங்க? அந்த சூர்யாவை உங்க பின்னாடி சுத்த வைக்கிறேன், அதுக்கப்புறம் மொத்தமா எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க மேடம். வா காயத்ரி, வாங்க. மேடம், அவங்க பிரகாரத்தை சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் ரெடி ஆகணும். வாங்க போலாம். போலாம். வா. தர என்ன? தரேன்றல.
திரடி. திறக்கிறதுக்கு யோசிக்கிறேன். எந்த ரூமா? மேல இருக்கிற ரூம் சார். வாங்க. கோமதி, சாவி உன்கிட்ட தானே இருக்கு, வா உள்ள. எந்த ரூம்? இந்த ரூம் சார். போ சீக்கிரம். போய் தர. என்னம்மா யோசிக்கிறீங்க? தரங்க. சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, கதவை தர. அது நான் தான் சொல்றேன் இல்லைங்க, உள்ள யாரும் இல்ல அப்படின்னு. அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். முதல்ல கதவை தர. ஏங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? உள்ள யாரும் இல்லங்கறல. ஏமா, இப்போ நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்ல உங்களை அரெஸ்ட் பண்ணட்டுமா? சொல்றாங்கல்ல, கதவை முதல்ல தர. ஏங்க நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்படி யாருமே உள்ள இல்லங்க. சாவிய கொடு. சாவிய கொடுங்கறல. அதான் சொல்றேன் இல்லங்க, உள்ள யாருமே இல்ல அப்படின்னு. வாங்க. செல்ஃப்லாம் பாருங்க. என்ன முத்தையா சார், யாருமே இல்ல? அதான் சார் எனக்கும் புரியல. சார், நாங்க வந்தப்ப இந்த ரூம்குள்ள தட்டுமுட்டு சாமான்லாம் போட்டு வச்சிருக்கேன்னு இந்த அம்மா தான் சொன்னாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குன்னு. ஏமா, நீ என்ன படிச்சு பரீட்சை எழுதி இந்த போலீஸ் வேலைக்கு வந்தியா, இல்ல லஞ்சம் கொடுத்து இந்த போலீஸ் வேலைக்கு வந்தியா? நீங்க 2 பேரும் வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க? 2 நாள்ல வந்து குடியேறன்னு சொன்னீங்களா இல்லையா? உங்களுக்காக தான் இந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சேன். முத்தையா சார், எனக்கு என்னமோ இவங்க மேல தான் டவுட்டா இருக்கு. உங்களுக்கு வர டவுட்டை எல்லாம் என்னால கிளியர் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன இதுக்கு மேலயுமா என் மேல சந்தேகப்படுறீங்க? முத்தையா சார், நான் இந்த வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்க. வாங்க. ஓகே சார். ஓகே சார். போங்க, போய் நல்லா தேடி பாருங்க. எனக்கு என்ன வந்தது? தப்பு பண்ணாதானே நான் பயப்படணும்? இதை பாருங்கம்மா, நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். உங்க அண்ணனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. முத்தையா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இதுக்கு மேலயும் என்ன சந்தேகப்பட்டு பேசின அப்புறம் மரியாதை கேட்டு ஏய். ஜாக்கிரதை.
அப்போ பெரியவர் வீட்டுக்கு நீங்க வந்தது நான் பார்த்ததெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா? நீ யாரையோ பார்த்துட்டு அது நான் தானே நினைச்சிட்டு இருந்தேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க உள்ள போய் பாருங்க. சரிங்க சார். நீங்க இங்க போய் பாருங்க. சரிங்க சார். வேணாம்மா, தப்பு பண்ணாதீங்க. உங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஏங்க இவன் தான் அப்படி பேசுறானா? நீங்களும் பார்த்துட்டு அமைதியா நிக்கிறீங்க. முதல்ல இவனை வெளியில போக சொல்லுங்க. என்ன இருந்தாலும் வனிதாவோட அம்மா வச்சே, சரி நம்ம ஹெல்ப் பண்ணலாமே நினைச்சேன். நீங்க உங்க தலையில மண்ணை தான் அள்ளி போட்டு போனா நான் என்ன பண்ண முடியும்? போதும்பா போதும். இது வரைக்கும் எங்க குடும்பத்துக்கு நீ பண்ண நல்லதெல்லாம் போதும். நல்லது பண்றானா நல்லது. ஒரு தப்பும் அறியாத என் பொண்ணு கொண்டு போய் ஜெயில வச்சவன் தானே நீயே. நீ எங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ண போறியா? அங்க செக் பண்ணிட்டீங்களா? அங்க இல்ல சார். எங்கேயுமே இல்லையா? இல்ல சார். சார் என்னாச்சு? அங்க இல்ல சார். எங்கேயும் இல்லை சார். சரி வாங்க. அன்னைக்கு வனிதாவுக்கு பண்ண பாவத்துக்கு பரிகாரமா தான் உங்களை எனக்கு இந்த பிரச்சனைல இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயா சாமி, நீ எங்களுக்கு பாவமும் செய்ய வேண்டாம், பரிகாரமும் செய்ய வேண்டாம். அப்படி நீ ஏதாவது எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சன்னா முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எனக்கு அது போதும். இதுக்கப்புறம் நடக்க போறது அந்த ஆண்டவராலையும் தடுக்க முடியாது. என்ன சார் ஆச்சு? வீடு ஃபுல்லா தேடியாச்சு, இங்க யாருமே இல்ல. இப்ப என்னப்பா சொல்ற? உங்க ஆளுங்களே நல்லா போய் தேடி பார்த்துட்டு வந்துட்டாங்கல்ல, கிளம்புங்க. உங்க எல்லாரையும் தான் சொல்ற, கிளம்புங்க. என்னங்க ஒண்ணுமே பேசாம இப்படி நிக்கிறீங்க? வீட்டுக்கு கிளம்பு. அச்சச்சோ சூர்யா, நம்ம தட்சணை கொடுக்க மறந்துட்டோமே பூசாரிக்கு. அதானே கொடுத்துடலாம். பர்ஸ் கொடுங்க. ஐயோ, பர்ஸை கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க சரி, நீங்க உட்காந்துட்டு போங்க. நான் வந்துடுறேன். இப்ப நீங்க போங்க. அந்த காயத்ரி அந்த காயத்ரி எப்படி போனாலும் பரவாயில்லைங்க. இன்னைக்கு சூர்யா தான் முக்கியம். போங்க. ஓகே மேடம்.
அன்னோன் நம்பரா தெரியுதே. ஹலோ, என்ன சார் சொல்றீங்க? என்னாச்சு சார்? ஐயோ சார், எப்படி சார்? ஐயோ ஐயோ சார். ஷோ போன முக்கியம் இப்ப சீக்கிரம் போயா. டேய் கரோலி எங்கடா? காணோம் என்ன? சரி ஸ்ப்ரே எங்கடா? அவர்கிட்ட தானே இருக்கு. என்னடா லூசு மாதிரி பண்றான்? எங்க சார்? எந்த இடத்துல சார்? கரோலி சரி சரி உள்ள வாடா. ஷோ போங்க. சரி உள்ள வா. சரண உள்ள வாடா. ஐயோ எப்படி சார் இருக்காங்க? ஐயோ சார் சார். ஐயோ 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 சார், நான் வந்துடுறேன் சார். சார் சார், எவ்வளவு சார் எவ்வளவு பரவாயில்ல சார். அந்த ஹாஸ்பிட்டலா? நான் உடனே வந்துடுறேன் சார். பாத்துக்கங்க சார். சார் என்ன சார் இங்க நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க சூர்யா. என் வைஃப் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காமா. Please, sir. அம்மா Sir, அம்மா எங்க போறீங்க, sir? ஷோ கடவுளே. என்னடா அவன் சொதப்பிட்டானேடா. சின்ன வயசுல சாமி பக்தியோட இருந்தவங்க தானே செத்து போறாங்க. அப்படி எப்படி சாமியை பார்த்து பயப்படுவாங்க? போதும் அங்கிள் பேய் நைட் வருதே, காலையில வராதா? இதான் பயம். இனிமே எந்த கேள்வி கேட்க தோணாது. ரொம்ப கஷ்டம். அப்பா இந்த அங்கிள் கிட்ட பாக்குறதுக்கு சிரிப்பா வருதுப்பா. சிரிக்கிறேன்.